ஆழ்ந்தெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வர்தா புயல் சென்னை மட்டுமல்லாது வட மாவட்டங்கள் 3 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அதில் பெரும் பாதிப்பு சென்னைக்கு, தலைநகரத்துக்கு. இந்த 3 மாவட்டங்களும் வெற்றிவலாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் இதர பகுதிகளிலிருந்து தொலை தொடர்பு பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செல்போன் சேவை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இதை தாண்டி இந்த 3 மாவட்டங்களுடைய பெரும் பகுதிகள் இருளில் மூழ்கி இருக்கின்றன. இந்த வர்தா புயலால் பெருமளவுக்கு மின்சார சேவை துண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து ஊழியர்களும் அந்த பணியில் இறங்கி வருகிறார்கள். இந்த பணி தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்று அமைச்சரும் கூட சற்று நேரத்துக்கு முன்பாக தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் உறுதி செய்திருக்கிறார். சென்னையுடைய நகர்பகுதியில் இன்று இரவுக்குள்ளேயும் இதர பகுதிகளில் படிப்படியாகவும் மின் சேவை மீண்டும் விநியோகம் செய்யப்படும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பாதிப்பு, ஆயிரக்கணக்கான கோடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மால் ஊகிக்க முடியுது. பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கில், இன்னும் சொல்ல போனால் லட்சத்தை கூட தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. இந்த மரங்களை எல்லாம் மீண்டும் வளர்த்தெடுக்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்ற ஒரு சவால் சென்னைக்கு. தானே புயல் ஏற்பட்ட போது ஒரு 30 ஆண்டு கால வெஜிடேஷன் சீரழிந்தது ஒரு நாள். அது போன்ற ஒரு சூழ்நிலை பல சவால்களை விட்டு சென்றிருக்கிறது. அதை மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாநில அரசு எப்படி கையாண்டிருக்கிறது, மத்திய அரசுடைய போதிய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு தருணம் இது. இதை தாண்டி இதை எதிர்க்கட்சிகள் எப்படி பார்க்கின்றன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்ற டிசம்பர் மாதம் வட மாவட்டங்கள் சந்தித்த ஒரு பேரிடர் குறித்து அது அரசு கையாண்ட விதம் பெருமளவுக்கு விமர்சனத்தை சந்தித்தது. இந்த பேரிடரை அரசு எப்படி கையாண்டிருக்கிறது? மழையில் சிதறியது சென்னை, இயற்கை சீற்றமா, செயற்கை சீரழிவா, இது சரியாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது அது பொருள். விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஓய்வு பெற்ற அரசு செயலாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தனவேல் அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முன்னாள் சமூக நல வாரிய தலைவர் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் திரு செல்வராஜ் அவர்கள் இணைகிறார்கள். முன்னாள் மின்துறை ஊழியர். இன்னைக்கு ஒரு பெரிய சவால் அரசுக்கு இருக்குமானா அந்த மின்துறையில் தான் அட் த மொமெண்ட். இந்த நிலையில் திரு தனவேல் அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் நினைக்கிறேன். திரு தனவேல், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், சென்ற ஆண்டு இதே சமயத்தில் ஒரு பேரிடர் குறித்து, அதில் ஒரு பேரிடர் மேலாண்மை அரசு எப்படி கையாண்டது, துறைகள் எப்படி கையாண்டன என்பது குறித்து கிட்டத்தட்ட இதே சமயத்தில் நீங்களும் நானும் விவாதிச்சுட்டு இருந்தோம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதை பற்றி மீண்டும் பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை. அரசு துறைகள், மாவட்ட நிர்வாகங்கள், மாநில அரசு இந்த ஒரு பேரிடர் ஒரு வருஷம் கழிச்சு இதே போன்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு சேலஞ்ச் வர, இதை இந்த சமயத்தில் எப்படி கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் பாராட்டுக்குரிய விஷயங்கள் என்னென்னு நீங்கள் பட்டியலிடுவீங்க? இதை தாண்டி விமர்சனத்துக்கு நீங்கள் உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள், இதை இன்னும் மேம்பட்டு செஞ்சுருக்கலாம் நீங்கள் கருதக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அதாவது இப்போ இந்த பேரிடர் 22 ஆண்டுகளுக்கு பிறகு அதிதீவிரமான ஒரு புயல் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ என்னுடைய மதிப்பீட்டை பொறுத்தவரையில் தமிழக அரசு எடுத்திருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திருப்திகரமானவை என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் நமக்கு படிப்பினைகள் தானே புயலும் கடந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய வெள்ளம் மூலம் சில பாடங்களை தந்திருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு அலுவல் ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன் சிறப்பாக இருந்திருக்கிறது. குறிப்பாக மண்டல வானிலை ஆராய்ச்சி நிலையம் துல்லியமாக அந்த புயலினுடைய மைய நகர்வினை கணக்கிட்டு சரியாக கணித்து தேவையான எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது. மாநில அரசும் அந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப ஒத்துழைத்து தேவையான முன்னேற்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன என்பது திருப்திகரமாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இதில் முதல்ல நாம் பாராட்டு தகுந்த அம்சங்கள் என்று பார்த்தால், முன்னெச்சரிக்கையாக இவர்கள் எடுத்த நடவடிக்கைகளும் அத்தியாவசிய பொருள்களை பொதுமக்களுக்கு வழங்குவதில் தடையில்லாமல் சிலதை பாதுகாக்க வேண்டியதில் ஓரளவு முனைப்போடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பால் விநியோகம் தடைபடவில்லை. அதில் ஆவின் செய்திருக்கிற பணியை நாம் இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டிய இக்கட்டான நிலை. இரண்டாவது, இந்த பேரிடர் என்பதை புரிந்து கொள்வதற்கு பேரிடர் மேலாண்மையினுடைய நோக்கமே
நாம் தவறாக, அதாவது இயற்கையை எதிர்கொண்டு வெல்வது என்பது அர்த்தமல்ல. அதாவது பேரிடர் மேலாண்மை இயற்கையினால் ஏற்படுகின்ற இயற்கையின் சீற்றத்தை ஓரளவு சமாளிப்பதற்கு, நம்முடைய சேதங்களை குறைவாக்கிக் கொள்வதற்கான ஒரு மேலாண்மை முயற்சி தான் பேரிடர் மேலாண்மை. நாம் பேரிடரை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது இயலாத ஒரு காரியம். இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று என்பதை புரிந்து கொண்டுதான் அந்த பேரிடர் மேலாண்மை குறித்து எந்த விமர்சனமும் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது அரசு மட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கின்றன. I am sure there is some scope for improvement also. இதுல வந்து இன்னும் இதை மேம்பட்டு செஞ்சிருக்க முடியும்னு நீங்க கருதுறீங்களா? கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ளாத அல்லது தவறிய ஒரு பாடத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன், தகவல் தொடர்பு. இந்த தடவை தகவல் தொடர்பு குறிப்பாக, அதாவது செல்போன் சேவை நிறுவனங்கள் கடமை தவறி இருக்கின்றன என்பதை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கடந்த வெள்ளத்தின் பொழுதும் தானே புயலின் பொழுதும் இந்த சேவைகள் வந்து அவர் இன்னும் சரியாக செய்திருக்கலாம். அவங்களுடைய டவர் வந்து முழு நேரத்தில் இயங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் தீவிரமான முயற்சிகளும் அறிவுரையும் வழங்கி, அப்போ எல்லா செல்ஃபோன் நிறுவனம் நாங்கள் இப்போ எங்களுடைய பேட்டரி லெவலே மேலே எடுத்து வச்சு எந்த இடர்பாடுகள் நேச்சுரல் கலாமிட்டி வந்தாலும் எங்கள் சேவை தொடங்கும் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் இந்த முறை சென்னையில் மிகப்பெரிய அவர்களுக்கு பாதிப்பு என்ற அம்சங்கள் இல்லாத நேரத்தில் கூட ஏன் இந்த செல்போன் இந்த நிமிடம் வரை சென்னையினுடைய பரவிருப்பதில் செல்போன் சேவை இல்லை. இதை தவறு இது தனியாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு அம்சம். அரசுடைய ஆளுமைக்கு உட்பட்டது இதுன்னு நினைக்கிறீங்களா? அரசால இதை வந்து நினைத்திருந்தால் உறுதி செஞ்சிருக்க முடியுமா? இல்ல அதை தாண்டி ஒரு விஷயம் இதுல வந்து அரசு நிறுவனங்கள் சரியாக செயல்படும். BSNL உடைய லேண்ட்லைன் வந்து இன்றைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம பாராட்டி தீரணும். நாம் சொல்கிறது அரசனுடைய உதவி பெற்று எளிதாக செய்யக்கூடியது. பெரிய டெக்னாலஜியே இல்லை, தேவையில்லை. இது அவங்க 24 மணி நேரம் இயங்குவதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லாது இந்த தகவல் தொடர்பு செல்போன். இது அவர்கள் செய்திருக்க வேண்டியதை ஏன் அவர்கள் கடமை தவறினார்கள் என்பது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அந்த நிறுவனங்களுக்கு கண்டிப்பான. ஏன்னா இது சென்ற வெள்ளத்தின் போதே அவர்களுக்கு பாடம் வழங்கப்பட்டது, அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய கண்காணிப்பில் எங்கே கோளாறு இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு நம்ம குறைவாக சொல்ல வேண்டியது என்றால், ரயில்வே துறையில், அதாவது இந்த புயலினுடைய ஒவ்வொரு நகர்வும் 2 நாட்களாக கணிக்கப்பட்டு மணிக்கு மணி சொல்லப்பட்டு வருகிறது. ஆக பகல் 2 மணியிலிருந்து 5 மணிக்குள் கடப்பதற்கான சாத்தியத்தை எல்லா அறிவிப்புகளும் சொல்லியாகிவிட்டன. இந்த நேரத்தில் எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த பகுதியில் செல்ல வேண்டும், எங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே கணித்திருந்தால் இன்றைக்கு பல இடங்களில் நிறுத்தப்பட்ட ரயில்களில் பிரயாணிகளுக்கு உணவு கிடைக்கவில்லை, குடிதண்ணீர் கிடைக்கவில்லை என்ற புகார்கள் நிறைய வந்தன. சென்னைக்கு அருகிலே இங்க வந்து சேர வேண்டிய ரயில்கள் நிப்பாட்டப்பட்டு நீண்ட நேரம் அங்க காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எதிர்பாராத விஷயம் அல்ல, எதிர்பார்த்து திட்டமிட்டப்பட்டு அவர்கள் எல்லாம் அறிவுரை வழங்கப்பட்டது. ஏன் ரயில்வே நிர்வாகம் இந்த சிறிய நடவடிக்கை தவறியது என்பது இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து செய்திருக்கக்கூடிய பாராட்டுக்குரிய விஷயங்களை பட்டியலிடக்கூடிய அதே வேளையில there is definitely scope for improvement. அவை என்னென்ன அப்படிங்கறத நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட அணுக போறேன். இன்னைக்கு இருக்க தற்போதைய நிலவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் மின் நிலைமையை சீராக்குவதுதான். ஒரு 450 டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாகி இருக்கிறது, 21 டவர் லைன் பெரிதும் பாழாக இருக்கிறது. இதெல்லாம் சீரடைவதற்கு ஒரு வாரம் ஆகும் இந்த டவர் லைன்லாம். இந்த மாதிரி பெரிய சவால்கள் மின்துறை முன்னால் இருக்கின்றன. இன்னைக்கு சென்னையில் நகருடைய மையப்பகுதியிலே மின் விநியோகம் இன்னும் முழுமையாக சீராகலை, இல்லை பெரும்பகுதிக்கு சீராகலை. இது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அளித்த பேட்டி என்ன, அந்த விவரங்களை பார்ப்போம். வர்தா புயலின் காரணமாக நேற்றைய தினத்திலிருந்து சென்னை மாநகரத்தில் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், காற்றின் வேகம் 100 கிலோமீட்டருக்கு வேகம் இருந்த காரணத்தினால், மரங்கள் அதிகமாக மின்சார கம்பியின் மேல் டிரான்ஸ்ஃபார்மர் விழுந்த காரணத்தினால் மின்தடை ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலையிலிருந்து இதற்கு நமது மின்வாரிய தலைவர் உள்ளிட அதிகாரிகள் மற்றும் கிட்டத்தட்ட 10,000 சென்னையில் இருக்கின்ற 6,000 பணியாளர்கள், வெளி மாவட்டத்திலிருந்து ஒரு 3,000 பணியாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் உட்பட எல்லோரும் சேர்ந்து பணியாற்றியதன் வாயிலாக நேற்றைய தினம் ஒரு 30% மின்சாரம் கொடுக்கப்பட்டது. இன்றைய தினம் 50% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டுண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் தோராயமாக 4,000 மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கிறது என்று சொன்னோம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மண்டலம் சேர்த்தி. இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் பெறப்பட்ட தகவலின்படி கிட்டத்தட்ட 10,000 மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன.
அந்த 10,000 மின்கம்பங்களுக்கு தேவையான அளவிற்கு இப்போ கையிருப்பு 4,000 கம்பங்கள் இருக்கின்றன. மற்ற மாவட்டங்களிலிருந்து மின்கம்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. 2-3 தினங்களில் மற்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட மின்தடையை விரைந்து போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு சீரமைத்து கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 450 டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதடைந்திருக்கின்றன. நேற்றைய தினம் 30 என்று சொன்னோம். இன்றைய தினம் தான் முழுமையான கணக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 450 டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதடைந்திருக்கின்றன. அந்த பழுதை நீக்கி உடனடியாக அதுவும் சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தியாகிற இடத்திலிருந்து மின்சாரத்தை கொண்டு வருவதற்காக அந்த பெரிய டவர் லைன் என்று சொல்லக்கூடிய அந்த டவர் லைன் கிட்டத்தட்ட 21 டவர் லைன்கள் கீழே விழுந்திருக்கின்றன. அதன் உண்டான ஃபோட்டோவும் உங்கள் இடத்துல கொடுத்திருக்கின்றேன். அந்த டவர் லைன்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 1 வார காலம் ஆகிவிடும். ஆனால் அதற்கு மாற்று ஏற்பாடாக செய்து உடனடியாக இப்பொழுது மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது ஏற்பட்டு இன்று காலை தினம் கூட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அதன் அடிப்படையில் நமது மின்வாரிய தலைவர் இரவு பகல் என்று பாராமல் அந்த பணியை மேற்கொண்டு இப்பொழுது சென்னை மாநகரத்திற்கு 50% கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்திற்குள் முழுமையாக கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாரத்துறை அமைச்சர், மின்துறை இந்த ஒரு புயலுடைய தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை எப்படி கையாண்டு வருகிறது, எப்பொழுதுக்குள்ள மின் நிலைமை சீராகும் என்பது குறித்த தகவல்களை கொடுத்ததை பார்த்தோம். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ஒரு போர்க்கால வேகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் வெளிமாநில பணியாளர்களோடு இணைந்து மின்சார வாரியம் ஊழியர்கள்லாம் இந்த விஷயத்தை டேக்கிள் செஞ்சு வராங்க. உண்மையிலே இந்த ஒரு ஹியூஜ் சேலஞ்ச் இது எப்படி கையாளப்பட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில், இந்த துறையை சேர்ந்தவர்கள் அடிப்படையில்? முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்ற அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முன்னேற்பாடுகள் பின்னேற்பாடுகளாக நடைபெற்று வருகின்றன என்பதுதான் உண்மை. அமைச்சர் சொல்லும்போது கூட சொன்னார்கள், 10,000 போஸ்ட் விழுந்திருக்குது, 4,000 போஸ்ட் தான் இருக்குது, 6,000 போஸ்ட் வெளியே இருந்து வந்துட்டு இருக்குதுங்க. இது எப்போ வந்திருக்கணும்? எப்போ இந்த அறிவிப்பு வந்ததோ, புயல் வருதுன்னு அறிவிப்பு எப்போ வந்ததோ அப்போவே அதெல்லாம் மூவ் ஆகி சென்னை நோக்கி வந்திருக்க வேண்டிய, சென்னைக்கு வந்து சேர்ந்துருக்க. அமைச்சருக்கு ஒரு குறிப்பிட்ட மின்சாரத்துறைக்கு தெரியுமா 10,000 போஸ்ட் காலியாகும்னு? அதுதான் முன்னேற்பாடுகள் இல்லைங்கிறது. அதாவது திரு தனவேர் சொன்னது போல பாதிப்புகளை எவ்வளவு குறைந்த அளவுல கட்டுப்படுத்த முடியும். அதுதான் டிசாஸ்டர். அதாவது இயற்கையின் சீற்றத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கணிக்கவும் முடியாது. இவ்வளவு துல்லியமா கிடையாது. இவ்வளவு காற்று வேகத்துல வரும்னு தெரியும். இவ்வளவு காற்று 10,000 போஸ்ட் காலி பண்ணா 4,000 போஸ்ட் காலி பண்ண முடியுமா? அதுலதான் ஒரு சின்ன இதை கணிக்க வேண்டும். அதாவது இவ்வளவு காற்று வேகம் இருக்கு, 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் காற்று வேகம் இருக்குன்னா நம்ம மின்கம்பங்கள் எந்த அளவு தாக்கு பிடிக்கும் என்பதெல்லாம் கணித்து செயல்பட்டு இருக்க வேண்டும். எக்ஸாக்ட் வேண்டாம், 10,000 இல்லைன்னா ஒரு 8,000 கணிச்சிருக்கணும் இல்ல. இப்போ மொத்தம் இருக்கக்கூடிய போஸ்ட் எவ்வளவு, அதுல வந்து சபர்பன் ஏரியாவில் எடுத்து பார்த்தா பழைய போஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது. பழைய போஸ்ட் எல்லாம் தாக்கு பிடிக்கவே பிடிக்காது. புதுசா இருக்கக்கூடிய இரும்பு கம்பங்கள் கூட சாஞ்சி இருக்குது. பழைய போஸ்ட்டுகள் எல்லாம் வந்து நிறைய எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே கணக்கு இல்லை. எந்த மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இவர்களால் சரியாக கணிக்க முடியவில்லை. சரியாக நம்மளால யாரால இன்னைக்கு காலையில பலரும் கொடுத்த தகவல் வந்து 4,000 மரம் போச்சு அப்படின்னு. போக போகத்தான் அதோடைய வீரியம் புரிந்து கொள்ளுது. முதல்ல என்ன சொன்னாங்க, 120 இருந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்தடிக்கும். பல இடங்கள்ல 182 192 அப்படிங்கிற ஸ்பீட்ல இருந்த போது டு திஸ் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் நிச்சயமா இது இன்னும் பெட்டரா முன்னேற்பாடு செஞ்சிருக்க முடியுமா? முடியல. பட் ஆனா இவ்வளவு எப்படி கணிக்க முடியும்? வானிலை அறிக்கை வந்தது வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு தான் வந்தது. ஆனா எவ்வளவு காத்தடிச்சுச்சு? இன்னைக்கு 190 இன்னைக்கு பத்திரிகையில வருது. அது எப்படி அந்த அடிப்படையில கணிக்க முடியும் 10,000 போஸ்ட்னு? வானிலை கணிப்பு கூட அந்த இடத்துல சரியா இல்ல. ஏன்னா இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா பொதுமக்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஏற்பாடு செய்ய முடியும். இந்த அளவுக்கு காற்று வீசினால் என்னென்ன பாதிப்பு வரும்ங்கறத சொல்லி இருக்கணும் பொதுமக்களுக்கு. அதை பத்தி எந்த தகவலும் சொல்ல. காற்று வீசும், மழை பெய்யும், அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர என்னென்ன விதமான பாதிப்புகள் வருங்கிறத முன்கூட்டியே கணித்து அதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கணும். அந்த ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்படவில்லை. அது என்ன காரணம்னா, இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகளை குறை சொல்ல தயாரா இல்லை. செயல்பட வேண்டியது யாருன்னா, இந்த முதலமைச்சர் சொல்லுவார், மின்துறை அமைச்சர் சொல்றாரு, அவர்கள் உத்தரவிடத்தான் முடியும். செயல்படுத்த வேண்டியது அந்த செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், அதாவது அரசு அலுவலர்கள் செயல்படுத்தணும்.
அவர்கள் அதற்கு எந்த ப்ரிப்பரேட்டரி வேலையும் செய்யவில்லை. இன்னைக்கு எடுத்து மரம் விழுந்தது, போஸ்ட் உடைஞ்சதெல்லாம் சிட்டிக்கு சபர்பன் ஏரியா, அங்க எல்லாம் ஓவர்ஹெட்ல. சிட்டிக்குள்ள கேபிள் ஏரியா நிறைய இருக்கு. ஓல்டு சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெகா சிட்டிக்கு முந்தின பகுதி, அதுல எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கேபிள். அண்டர் கிரவுண்ட் கேபிள் வரைக்கும் இன்னும் ரெஸ்டோர் ஆகல. அதுக்கு யார் காரணம், பொறுப்பு? அந்த கேபிள் எல்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகல, கேபிள் எல்லாம் பக்காவாக இன்டாக்டாக இருக்குது, நெட்வொர்க்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வெளியே இருந்து மின்சாரத்தை கொண்டு வர முடியவில்லை. வெளியே இருந்து மின்சாரத்தை அதுக்கான காரணமா அமைச்சரே சொல்றாரு 21 டவர் லைனே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்க. இல்ல, இந்த பக்கம் டவர் லைன் பாதிக்காத பகுதியில இருந்து கொண்டு வரலாம்ல. இப்ப இன்னைக்கு பக்கத்துல அதுக்கான ஏற்பாடுகள் தான் இன்னைக்கு இரவுக்குள்ள ஏற்பாடு செய்றோங்க. of course it could have been done better. ஆனா இந்த சீற்றத்துடைய வீரியத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. அமைச்சரை குறை சொல்றது இல்ல எனக்கு நோக்கம். இல்ல, நான் ஒட்டுமொத்தமா தான் புரிஞ்சுக்க விரும்புறேன். I am just trying to understand. இப்போ அந்த இருக்கு பக்கத்துல இருக்குது உங்களுக்கு தரமணி 230 kVSS இன்னும் இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்குது. 230 kVSSக்கு இன்கமிங் சப்ளையே இல்ல. அதே மாதிரி மயிலாப்பூர் இன்கமிங் சப்ளை இல்ல. நார்த்ல தண்டையார்பேட்டைக்கு வந்து 230 kV இன்கமிங் சப்ளை இல்ல. அப்படி இருக்கும்போது சிட்டி இதுதான் முக்கியமாக சிட்டிக்கு உள்ள சப்ளை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 சப்ஸ்டேஷன் தான் மேஜராக உள்ளது. 3க்குமே இன்கமிங் சப்ளையே வரல. வராததுக்கு என்ன காரணம்? டவர் வந்து இந்த பக்கத்துலேருந்து எந்த டவரும் டேமேஜ் இல்லை, டேமேஜ் இருந்ததா தகவலே இல்லை. அப்படியே டேமேஜ் இருந்தாலும் நிறைய ஃபீடர் இருக்குது, ஒரு சில பகுதியாக ரெஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது சிட்டியினுடைய ஒரு பகுதிக்காவது மின்சாரம் வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு தான் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இன்னைக்கு சென்னை மத்திய அலுவலகத்துக்கு முன்னால நிறைய பேர் கூடியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். சார், அங்க இருந்த வேலை நடக்காது, வேலை வெளியே இருக்குது. அலுவலகத்துக்குள்ள இருந்து சரி செய்யக்கூடிய வேலைகள் இல்லை. இதெல்லாம் வெளியே போய் எங்கெங்க பண்ணியிருக்குது, ஆளு டிப்ளாய்மெண்ட், இந்த பணியாளர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்கல்ல, அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துவது, அவர்களெல்லாம் குழு பிரித்து அதை பொறுப்போடு எடுத்து செயல்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும். இன்னைக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுடைய வீரியத்தை இன்னும் பெட்டரா குறைத்திருக்க முடியும்னு நீங்க கருதுறீங்க? குறைத்திருக்க முடியும், வீரியத்தை குறைக்க முடியும்னு நான் சொல்லவே இல்லை. இன்னும் அதாவது முன்னேற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை நடந்தது. இன்னைக்கு சொல்றாருல்ல அமைச்சர், சொல்றாரு இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு, கொடுத்துருக்க முடியும். ஆனா உண்மையிலேயே இதுவரையும் வரல. கொடுப்பதா உறுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க, நீங்களே பாருங்க, உங்களுக்கு சப்ளை வந்ததான்னு பாருங்க. அத வெறும் உறுதிமொழி யாருக்கும் பயன்படாது. இன்னும் அதை பெட்டரா கையாண்டிருக்க முடியும் நீங்க கருதுறீங்க? மற்ற 2 அரசியல் பிரமுகர்களுடைய கருத்தும் கேட்கணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், இருவருடைய கருத்தும் தாமதமாக வரத்துக்கு. எதிர்கட்சியுடைய பார்வை என்ன அப்படின்னு நான் கேட்டறிய விரும்புகிறேன். ஒரு வலியுறுத்தலை மட்டும் உங்களுடைய பொருளாளர் திரு சரவணன், திரு ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். இதை வந்து சிறப்பாக அரசு நிர்வாகம் கையாளணும்னு கூட சேர்த்தே சொல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு திமுகவுடைய தொண்டர்கள் கை கொடுப்பார்கள், இதில் வந்து நிவாரண பணிகள்லாம் ஈடுபடுவார்கள். இட்ஸ் ரியலி அ வெரி குட் ஜெஸ்டர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அரசு நிர்வாகம் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஒரு டிசாஸ்டரை கையாண்டதுக்கும் இந்த டிசாஸ்டரை கையாண்டதுக்கும் வித்தியாசம், மேம்பாடு இருக்குன்னு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்லை, அதாவது நாம் வந்து கடந்த ஆண்டு அந்த சம்பவத்தையும் அந்த ஒரு இயற்கை சீற்றத்தையும் இப்பொழுது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றத்தையும் கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. ரெண்டுமே வந்து அன்இமேஜினபிள் ஸ்கேல். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கடந்த ஆண்டு வந்து நடந்தது என்ன என்றால், இயற்கை சீற்றம் என்பதை விட அது வந்து ஒரு செயற்கை வெள்ளம். அதனால் வந்து அதை இதோட கம்பேர் பண்ணுறது வந்து டோட்டலி நாட் இல்லை. இது கண்டிப்பாக இது இயற்கை, இது ஒரு இயற்கை சீற்றம். நம்முடைய நண்பர் வந்து செல்வராஜ் சொன்னது போல ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படி என்பது வந்து மிக தெளிவாக இருந்தது. அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க. ஒரு விசிபிள் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த முறை வந்து முதல் அமைச்சர் வந்து அவருடைய அங்கே போய் ப்ரெசன்ட், ஃபிசிக்கலி ஹி வாஸ் ப்ரெசன்ட். அது ஒரு பெரிய வித்தியாசம். இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நம்முடைய மின்துறை அமைச்சர். சென்ற வருடம் அதை போல் எந்த சம்பவமும் நிகழவில்லை. ஸோ இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. மற்ற சமயங்களில் அமைச்சர்கள் பேட்டி கொடுப்பது அப்படிங்கிறது நடக்காத விஷயமா தான் இருந்திருக்கு. ஆனால் போன ஆண்டு சீற்றம் ஏற்பட்ட போது வளர்மதி, அன்றைய அமைச்சர்களாக இருந்த வளர்மதி, கோகுல பலரும் பேட்டி கொடுத்தாங்க. they gave press conferences. அதையும் சேர்த்து பதிவு செய்யணும். அது வந்து எப்போனா அந்த ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்த பொழுது, அதாவது அரசாங்கம் வந்து சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி மக்களிடையே வந்து ஒரு
ஒரு பெரிய கோபம் எழுந்த பொழுது அப்பொழுது டிசம்பர்ல ஏற்படுறதுக்கு முன்னாடி நவம்பர்லயுமே பிரஸ் கான்ஃபரன்ஸ் அதை விட்டுருவோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நண்பர் செல்வராஜ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவருடைய இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் இந்த மின்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே சேம் அனாலஜி will apply to all the other aspects also. ஏன் அப்படின்னா, இப்போ மரங்கள் வந்து விழுந்திருக்கு இல்லையா, 1000 நீங்க 1,00,000 மரங்கள் வரைக்கும் விழுந்திருக்கும்னு சொல்லி சொன்னீங்க. இதை ஏன் வந்து இவர்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணல? ஆன்டிசிபேட் பண்ணி, அதாவது நாங்க வெளிமாநிலத்திலிருந்து ஆட்களை கூட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரையுமே பார்க்க முடியல. அதாவது ஒரு வெளி மாவட்டங்கள்னு சொன்னாங்க. வெளி மாவட்டங்கள், ஓகே, மாவட்டங்கள்ல இருக்கும் யாருமே வந்து அங்க வந்து செய்யற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த மரங்களை பொறுத்த வரைக்கும் தான் நான் கேட்கிறேன், நேற்று மாலையில ஒரு 4:30 மணி 5 மணிக்கு உங்களால சாலைகள்ல வர முடிஞ்சுதா? நேற்று சாலையில வர முடியல. ஏன்னா நான் பிரயாணம் செஞ்சேன், ஆர்டீரியல் ரோட்ஸ்ல அட்லீஸ்ட் இந்த விழுந்திருக்கக்கூடிய மரங்கள், இந்த ஒரு புயல் முழுமையா கடக்க கூட இல்லாத சமயத்துல அந்த ஆர்டீரியல் ரோட்ஸ்ல அப்புறப்படுத்தி ஓரமாவத போட்டிருந்தாங்க. that they were able to do yesterday. நேத்துக்கு மாலை அதுதான் அத கூட செய்யலனா அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? அதுதான் அதாவது என்ன அப்படினா, இல்ல இதுல என்ன விஷயம் அப்படினா இது சொன்ன போல இது வந்து ஏதோ திடீர்னு வந்து புயல் வரல. ஒரு வார காலமாகவே இத பத்தி ஒரு அதிதீவிரமான புயல் உருவாகி கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு ஏற்றது போல ஏன் ஆன்டிசிபேட் பண்ண மாட்டாங்க? சென்ற முறையும் இதே பிரச்சனை தான் ஏற்பட்டுச்சு, இந்த முறையும் இதே பிரச்சனை தான். ஏன் ஆன்டிசிபேட் பண்ண மாட்டாங்க? ஏன் அதற்கான முன்னேற்பாடுகளை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதுல வந்து பாத்தீங்க அப்படினா எந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியும்? பாதிப்பை தடுக்க முடியாது. அதுதான் இயற்கை. நம்மளுடைய இவர் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது போல வந்து தடுக்க முடியாது, யாராலுமே இயற்கை சீற்றத்தை தடுக்க முடியாது. ஆனால் அந்த இயற்கை சீற்றத்திற்கு பிறகு நாம் எவ்வாறு செயல்படுகிறோம், எவ்வாறு அந்த டேமேஜ் மினிமைஸ் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஆர்டீரியல் ரோடுக்கு பத்தி பேசுறீங்க. ஆர்டீரியல் ரோடுக்கு வந்து சின்ன சந்து வழியா தான் வெளியே வரணும். இன்னைக்கு அந்த சின்ன சந்து வழியா யாருமே வெளியில வர முடியாது. எந்த வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு யாராலும் வெளியில வர முடியல. ஒவ்வொரு தெருலையும் மினிமம் 3 மரம் இருக்கு. அதாவது என்னன்னா, யார் இப்ப வந்து ஒரு பெரிய இது இருக்கு, நாங்களே எடுத்து போடுறதா இல்ல வந்து அவர்களுக்காக வெயிட் பண்ணணுமா? இது யாருடைய சொத்து? அந்த மரங்கள் யாருடைய சொத்துல எடுத்து நாங்க வந்து அதை யூஸ் பண்ணலாமா? இப்படி போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சாலைகள்ல போயிருப்பீங்க, காவல்துறையினர் உட்பட எல்லோரும் சிறிய சிறிய சாலைகள் உட்பட எவ்வளவு நிச்சயமா முழுமையா அப்புறப்படல. நான் உங்களுக்கு வந்து பல இடங்கள்ல செஞ்சுட்டு காமிக்கலாம். உங்களுக்கு பண்ணாத இடங்கள் நிறைய இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும், மாற்றுக்கிறது இல்ல, ஆயிரக்கணக்கில் இருக்கு அப்படின்னா கரெக்ட். அதாவது எப்படின்னா, துப்புரவு தொழிலாளிகள் இருக்காங்க, ஒரு மாநகராட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வார்டுக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க யாரையுமே காணுமே களத்துல. அவங்க எல்லாமே வந்து ஆர்டீரியல் ரோடுக்கு போயிட்டாங்களா? இப்போ ரோட கிளீன் பண்றாங்க அப்படின்னா, ரோட கிளீன் பண்ணக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளிகள் ஒவ்வொரு வார்டுக்கும் இத்தனை பேர்னு சொல்லி அலோகேட் பண்ணிருக்காங்க. அவர்கள் எல்லாம் எங்கே? நண்பர் செல்வராஜ் சொன்னது போல ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. அந்த கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, கோஆர்டினேஷன் எங்க இருந்து வரும் அப்படின்னா, தலைமையிலிருந்து ஒரு அழுத்தம், இதை நீங்கள் செய்தாக வேண்டும், மக்கள் அங்கே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் இதை செய்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் பிசிக்கலா பிரசன்ட் இருந்தாரு, முதலமைச்சர் வந்து கோஆர்டினேஷன் மீட்டிங், அது ஒரே டிஃபரன்ஸ். அது சொன்ன மாதிரி ஒரு அதேதான். அதாவது என்ன சொல்லணும், அதுதானே அழுத்தம் இல்ல. அழுத்தம்னா வெறும் வந்து அந்த பேசுறது மட்டுமே அழுத்தம் கிடையாது. அதிகாரிகளோடு கூட இருந்து என்ன நடக்கிறது. சந்திரபாபு நாயுடு அழுத்தம்னு சொல்றீங்களா, சந்திரபாபு நாயுடு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே இன்னும் பெட்டரா இதை கோஆர்டினேட் பண்ணிருக்க முடியும். they failed அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நான் சகோதரி சரஸ்வதி அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி ரொம்ப சுருக்கமா திரு தனவேல் குறிக்கிடுவார். மேக் இட் வெரி ஷார்ட் சார். you wanted to interrupt. அதாவது குறிப்பா வந்து ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். மாநகராட்சியை பொறுத்த வரையில, அதாவது வந்து இது ஒரு நடுநிலைமையோடு நிர்வாக ஆங்கிளில் பார்த்தோம்னா, நேற்று புயல் வீசிக்கொண்டிருந்த அதே சமயத்தில் 2லிருந்து 5 மணி வரைக்கும் மாநகராட்சி ஊழியர்கள் சாலையில் முறிந்து கிடந்த பெரிய மரங்களை அகற்றுகிற பணியில் புயல் வீசும்போதே ஈடுபட்டிருந்தார்கள். நம்ம வந்து ஒரு இதுவரை யார் இதற்காக உழைத்தார்களோ அவர்களுடைய உழைப்பை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை, இல்ல மாநகராட்சி செய்யவில்லை என்று கூறவில்லை. இதை விட சிறப்பாக செய்திருக்க முடியும். ஏனென்றால் ஒரிசாவிலே வந்து நந்தா புயல் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது வந்து 10 லட்சம் மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணாங்க. ஒரு உயிரிழப்பே இல்லாமல் உடனடியாக இமீடியட்டா வந்து நார்மல்சி ரிட்டர்ன். உயிரிழப்பு இருந்தது, பட் அந்த மினிமல் உயிரிழப்பு குறைவா வைக்கப்பட்டது. எஸ். அதனால இதுல வந்து முக்கிய இது என்னன்னா, உயிர் சேதங்கள், கால்நடை சேதங்கள், பொருட்சேதங்களில் பெருமளவு இருக்கிறத தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கையோ அந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதே போல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து தெளிவாக நேற்று முழுக்க எல்லா தொலைக்காட்சிகளிலும் அரசு சார்பில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியாத அறிவிக்கலன்றது குறை சொல்றது வந்து நல்லா இருக்காது.
செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது சகோதரர் வேணா அசோக் நகர் பெறலாம். மத்தியானமே பாதி ஏரியால கரண்ட் வந்துருச்சு. ரெண்டு பேரும் வாங்க, ரெண்டு பேரும் வாங்க, கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். என்னோட நினைவு சரியா இருந்தா அதனால நாங்க எங்க கரண்ட் கொடுத்துக்கோங்கறத நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். மின்சாரத்தை பத்தி பேசும்போது நேற்றே அமைச்சர் சொன்னாரு, நேற்று இரவுக்குள்ள மின்சாரத்தை நாங்க சரி செஞ்சிருவோம்னு. நேற்றே 30% கிட்ட மின்சாரத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 30% நேற்று வந்துதான் சென்னையில. இன்னைக்கும் கூட இரவுக்குள்ள சென்னையுடைய மைய பகுதிகளில் வந்துட முடியும் அப்படின்னா சில பகுதிகள், நண்பர் சரவணன் வாழக்கூடிய கோடம்பாக்கம், கோயம்பேடு, அண்ணா நகர், அமைச்சர்கள் வாழக்கூடிய கிரீன்வேஸ் சாலை, இந்த மாதிரி சில இடங்கள் நீங்களா விவிஐபி ஏரியாவுக்கு ரெஸ்டோர் பண்ணி இருக்காங்க. எனக்கு நேத்துல இருந்து கரண்ட் இல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் வீட்ல கரண்ட் இல்ல. நானும் அசோகர் தான் சொல்றேன், நான் விஐபியே விட்டுருங்க, ஐ அம் ஆர்டினரி பர்சன். சொல்றேன், வர வேண்டிய இடத்துல வந்துட்டு தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா வரலன்னா ஏத்துக்க முடியாது. அப்போ பாமர மக்கள் கோடம்பாக்கத்துல இருக்கவங்க எல்லாம் விவிஐபிஸ்ங்களா? அசோக் நகர்ல இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் விவிஐபிஸ்ங்களா? நான் வாங்க காமிக்கிறேன். either the VIPs or ordinary people, I am ready to prove. இல்ல உத்தரவாதம் முழுமையா கொடுத்த உத்தரவாதம் செயல்படுத்தப்பட்டுதாங்க. எங்கள் ஆட்சியில, எங்க அம்மா ஆட்சியில போட இடர்களை சந்திச்சவங்க யாருமே கிடையாது. நாங்க தான் சுனாமியை சந்திச்சோம், நாங்க தான் தானே புயலை சந்திச்சோம். கடந்த வருடம் இதே மாதிரி உட்கார்ந்து எத்தனை பேரோட நானும் போராடினேங்கிறது நீங்களும் எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க, எங்களுக்கு தெரியும். மழை வரும்னு சொன்னாங்களே, எப்படி வந்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி மழை வரும்னு போன வருஷம் சொல்லல சொன்னாங்க. யார் மழை, பலத்த மழை 100 வருடங்களுக்கு பிறகு நாம் சந்தித்த மழை என்பதல்ல. பலத்த மழை வானிலை அறிக்கை எப்பவுமே சொல்லுது, மிக பலத்த மழை வரும், பலத்த மழை வரும், மிக பலத்த மழை வரும். இதுதான் அறிக்கையினுடைய சாராம்சம். ஓகேயா? இப்பொழுது நேற்று கூட ஒரு வாரமா 4 நாட்களாக வானிலை ஆராய்ச்சி மையம் அரசும் சொல்லிட்டே இருக்கு, வெளியில போகாதீங்க, பலத்த காற்று வீசும். நம்ம எதிர்பார்த்தது 90 கிலோமீட்டர் காற்று வீசும், டபுள் ஆயிருக்கு. ஓகே, நேற்று வரைக்கும் இத்தனை மரம் விழுந்தது தெரியாதான்னா விழுந்த பிறகுதாங்க கணக்கு எடுக்க முடியும். இன்றைக்கு தாங்க ஓரளவுக்கு தெரியுது. ஒரு மரம் இவர் உடனே சார் கேட்கிறாரு, மின் கம்பிகளை கொண்டு வந்து இறக்க வேண்டியதானே. முதலில் மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும். நேற்று நான் எங்க தலைமை கழகத்துல வரும்போது நான் இந்த மாதிரி இனிமே சரவணன் மாதிரி நானும் வீடியோ எடுத்து வச்சுட்டா பெட்டர் நினைக்கிறேன், ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு. நாங்களே ரோட்ல நின்று, நாங்களும் பஸ்ல கண்டக்டரும் பஸ் எல்லா பஸ்ஸும் விட்டு இறங்கி பொதுமக்கள் வரைக்கும், நாங்கன்னே சொல்லல, இன்க்ளூடிங் பீப்புள், நிறைய இடத்துல மரங்களை அப்புறப்படுத்திட்டு இருந்தோம். இல்லன்னா இன்னைக்கு இவர் கார் வந்திருக்க முடியாது, ஏன் வண்டி வந்திருக்க முடியாது, இவங்க யாரும் டிபேட் வந்து உட்கார முடியாது. நேத்துக்கு இருந்த சூழ்நிலை சென்னையில அத்தனை ரோடும் பிளாக்கா இருந்ததா இல்லையா? முதல்ல மரங்கள் அப்புறம், ஒவ்வொரு மரமும் விழுந்தது சின்ன மரங்கள் கிடையாது, 40 வருட மரங்கள் வேரோட வந்து விழுந்திருக்கு. You have to let me finish it. You have to remove that first. அதற்கப்புறம் மின் கம்பிகள் நடணும், அங்க இருக்கிற அந்த வயர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். நீங்க பாரு நட்டு வச்சிட்டு நாளைக்கு கரண்ட் ஷாக் ஆனா இது கூட தெரியலையா உங்களுக்கு? மரத்தை அப்புறப்படுத்தாம தெரியலையா? திரு செல்வராஜ் வந்து முதல்ல மின்கம்பத்தெல்லாம் நடுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, 4000 மின்கம்பத்துக்கு தான் சென்னையில இருக்குன்னு சொன்னீங்களே, கூடுதலா நீங்க வந்து மற்ற இடங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்கலாமே. இப்ப நீங்க கொண்டு வர போது மற்ற மாவட்டங்கள்ல இருந்து தானே 10,000 மின்கம்பங்கள் விழுவணும் சொன்னாங்களா? இல்லங்க, 10,000 மின்கம்பங்கள் விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லல. அதான் நானும் கேட்டேன். சொன்னாங்களா 10,000 அளவுக்கு தேவைக்கு தெரியாம தெரியும். சென்னை அடுத்து தான் கடக்கும்னு சொன்னாங்க. நாட் எக்ஸாக்ட்லி சென்னை. they didn't say that. ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல நமக்கு வந்து ஒரு சனிக்கிழமையே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. 22 இயர்ஸ்க்கு அப்புறம் சனிக்கிழமை வருஷத்துக்கு அப்புறம் சனிக்கிழமை அட்லீஸ்ட் கிளாரிட்டி இருந்தது, சென்னை தென் சென்னையை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு. அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நானும் கேட்டேன், உங்களோட கேள்விதான் எனக்கும் இருந்தது, 10,000 மின்கம்பம் விழுன்னு தெரியுமா அப்படின்னு. இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் இருந்திருக்கலாம். இன்னைக்கு 4,000 மின்கம்பத்தை வச்சிருக்கோம், இன்னைக்கு மீதி எல்லாம் வந்து மற்ற மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வர போறோம், அதெல்லாம் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கலாமே, இங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கலாமே கேக்குறேன். இஸ் தட் சோ? within 24 hours இன்னைக்கு நாங்க I can prove அவர் சொல்ற மாதிரி VVIPs க்கு மட்டும் ஒண்ணும் கரண்ட் கொடுக்கல. you let him come with me. அசோக் நகர்ல அசோக் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் ரோட்ல, அந்த ரோட்ல இருக்கிற அத்தனை வீடுகளும் சிறிய சிறிய வீடுகள், அந்த பக்கம் போனீங்கன்னா KK நகர் ஃபுல்லா CPWD குவார்டர்ஸ் எல்லாம் ஆர்டினரி வர்க்கர்ஸ் இருக்கிற இடம், அங்க கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கோடம்பாக்கத்துல கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் கவர்மெண்ட் இஸ் டூயிங். இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் OPS அவர்கள் பேசினார்கள். நீங்க கூட எல்லாரும் கூட கேட்டாங்க, கடந்த வருடம் இருந்தது வேற. அன்றைக்கு எங்கள் அம்மாவுடைய குரல் எங்க எல்லா குரலா இருந்தது. இப்போ எங்க அம்மா எங்களுக்கு பல படிப்பினை சொல்லி கொடுத்துட்டு, பல விஷயங்களை கத்து கொடுத்துட்டு, we are working under, இன்னும் எங்க அம்மா எங்களை விட்டு போகல, we are working under her. We know how to take care of the people. We want to fulfill our wishes. நேற்று இரவே அமைச்சர் ரிஸ்டோர் ஆகும்னு சொன்னாரே, இன்னும் ரிஸ்டோர் ஆகலி அப்படின்னு சென்னைவாசிகளுக்கு கேள்வி எழுந்தானே. ஒரு சார் சொன்ன மாதிரி நேச்சருக்கு எதிராக மனிதன்
இயற்கை எதிர்த்து போராட மனிதனால் ஒரு நிமிடத்திலயோ ஒரு நாள்லயோ முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் only we can do. இது வந்து இயற்கை பேரிடர். செயற்கை எவனோ மரத்தை வந்து வெட்டிட்டு போட்டு அதையே நீங்க வைக்கலன்னு கேட்க முடியாது. இட் ஹஸ் தட் நேச்சர். அந்த நேச்சர் எடுத்து நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களால முடிந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் களத்துல நிக்கிறாங்க. நாங்க எல்லாருமே களத்தில் இருக்கிறோம். நாங்க ஒண்ணு ஒரு வாரம் ஆகி நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா I can answer. இல்லம்மா, நீங்க ஒரு வாரம் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா I can answer. அரசு கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த ஒரு கேள்வியை மற்றவங்க இயற்கை ஏங்க என்ன மிஸ்டர் ஹரி உத்தரவாதம் கொடுத்தோம். will take care no but we don't know 1 லட்சம் மரங்கள் விழுங்கிறது யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. 10,000 இன்கம் விழுங்கிறதை யாரும் predict பண்ண முடியாது. But we are taking care immediately. We want to see that people is getting well immediately. நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னும் நம்மளுடைய மின்சார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்கு. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. ஒரு கூடங்குளம் திறந்தாலே மின்சாரமும் அதிகம் வேணும் நமக்கு. ஒரு கூடங்குளம் திறந்தாலே போராட்டம். இருக்கிற மக்களுக்கு இருக்கிற மின்சாரத்துல பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு 1000 பிரச்சனைகள். அதிலே நாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் குறை சொல்லிட்டு அர்த்தம் இல்ல. இப்ப தட்டுப்பாடல what is the necessity today? தட்டுப்பாடல பிரச்சனை. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அது எப்படி சரி செய்யறது, எவ்வளவு வேகமா சரி செஞ்சிருக்க முடியுங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு நம்ம இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு. கத்ரினா மாதிரியான ஒரு பெரும் புயல், இல்ல அமெரிக்கா வந்து பெருமளவுக்கு பாதித்த இந்த ஒரு சூறாவளிகள், அதிலிருந்து மீண்டு மின்சாரத்தை வந்து சரி செய்யறதுக்கு அமெரிக்கா மாதிரி மிக மேம்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே நாளாகுது. அப்படிங்கும் போது சென்னையில் அதுவும் ஒரு அரசால இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுது வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஒரு பெரும் பகுதிக்கு வந்துடும் அப்படின்னும், சில நாட்களில் வந்து அநேக பகுதிகளில் வந்துடும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு கணிசமான ஒரு விஷயமா தானே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது விவிஐபிக்கு இல்லை மற்றவங்களும் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அது எப்படின்னா ஒரு ஃபீடர் 11 kV ஃபீடர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீடரில் ஒரு ஆளுக்கு மட்டும் தனியாக கொடுக்க முடியாது. அந்த ஃபீடர் அந்த ஃபீடர் எண்ட்லேயே இல்லை மிடில்லையே ஒருத்தர் இருக்கிற விஐபி இருக்கிறாருன்னா ஆண்டி வேல வரக்கூடிய அத்தனை இதுகளுக்கும் வந்துடும் சப்ளை. நிறைய விஐபிகள் அடையாறுல வளராங்க, ஆழ்வார்பேட்டில் வளராங்க. அதுக்கு வேற காரணங்கள், அதுக்கு வேற காரணங்கள். ஆனா இன்னைக்கு சிட்டிக்குள்ள ரெஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய விஐபி பொதுவாகவே மின்சார வாரியத்தில் மின்சார தடைன்னு ஒன்று வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்டோரேஷன், அதுதான் ஹிஸ்டரியே. ஃபர்ஸ்ட் ரெஸ்டோரேஷனே விவிஐபி வீடுகளுக்கு தான். அந்த ஃபீடரை முதல்ல ரெஸ்டோர் பண்ணுறதுல தான் குறியாக இருப்பாங்க. இடையில உள்ள வாந்தி வேலை வரக்கூடியவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அமைச்சர் சொல்கிறாரு, அமைச்சர் நிச்சயமாக உத்தரவு போட்டிருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அமைச்சருடைய பொறுப்பு அது இருக்கிறதுனால நிச்சயமாக அது நிறைவேற்றுவார். ஆனால் அதை செயல்படுத்தும் நிலையில் இருக்கிறார்களே நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ஜினியர்ஸ், அவங்க தான் அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. இப்போ 4000 வந்துட முடியுமா? மற்ற சமயங்கள்ல ஒரு லாக்டாசிக்கலா போச்சிருக்கலாம். இது வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். இந்த சமயத்துல எல்லாரும் முடிக்கும் போது அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து சேரலையே, அதான பிரச்சனை. கொஞ்சமாவது வந்து சேர்ந்தது, நாங்க வந்து மீதி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணலன்னு சொன்னா அது சரி, நியாயம். அது இது ஒண்ணுமே வந்து சேரல. இப்பதானே வந்து நீங்க பாத்தீங்களா? எப்படி சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? Are you in service now? Are you there? Are you present there? வரலங்கறத வரல நீங்க எப்படி ஆடித்தரமா சொல்ல முடியும்? ஒரு அரசு சொல்லுது வந்துட்டு இருக்கு, பாதி வந்தாச்சு, ஒரு அரசாங்கம் வந்து பாதி வந்தாச்சு, மீதி வந்துட்டு இருக்குன்னா அமைச்சர் சொன்னாரே தவிர வரலன்னு சொல்லல. 4000 போஸ்ட் சென்னையில இருந்தது இருக்குது, வெளியே இருந்து 6000 வந்துட்டு இருக்குன்னு அமைச்சர் சொன்னாரு. நீங்க ஒண்ணுமே வரல, நீங்களே எதுவுமே வரலங்கறீங்க. ஏற்கனவே இங்க இருந்த ஸ்டாக் இல்ல சார். வானிலை ஆய்வு மையத்தோட இனிஷியல் ஃபோர்காஸ்ட் படி ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வந்திருக்குமானா அந்த 4000 போதுமா தான் இருக்கும். அந்த ஃபோர்காஸ்ட் கூட சரியா இல்ல சார். அந்த ஃபோர்காஸ்ட் கூட சரியா இல்ல. எப்படின்னா 90 கிலோமீட்டருங்கிறது ஒரு 10-20 கிலோமீட்டர் அதிகமா காத்து இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். அது இந்தியாவுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த ஒரு சேட்டலைட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அழகா சொல்லலாம். இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை வச்சு நிறைய ஸ்டடி பண்ணி கால்குலேஷன் போட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஹோம்வொர்க் பண்ணணும். இந்திய வானிலை ஆய்வுத்துறையோட அறிவிக்கை இவ்வளவு வேகத்துல வரும்னு அதன் அடிப்படையில மாநில அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துக்குது. அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அவங்களோட வேர்வைத்தாள் இருக்கா இவ்வளவு வேகத்துல காற்றடிக்கும்னு எப்படி மாநில அரசாலையோ இங்க குறை சொல்லல சார், வானிலை அறிக்கையை தான் சொல்றேன். வானிலை அறிக்கைக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வந்துட்டு, நம்ம நிறைய சேட்டலைட் விட்டுட்டோம், எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் நம்ம போக வேண்டிய தூரமே இருக்கு. நமக்கு இண்டிஜினஸ் சேட்டலைட் கூட கிடையாது இல்லையா? ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஒரே ஒரு சின்ன கருத்து. ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெப்சைட்ல இருக்குது, அவைலபிளா இருக்குது.
இதை விட அருமையான வெப்சைட் எல்லாம் இருக்குது நிறைய. இல்ல ஒரே நிமிஷம், இதை வந்து சின்ன இது குறுக்கீடு என்ன அப்படின்னா, மீட்டியாரலஜி பொறுத்த வரைக்கும் இந்தியன் மீட்டியாரலஜி வந்து டாப் நாட்ச். உலகத்திலேயே வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபோர்காஸ்டிங்ல வந்து திரு ரமணன் கூட ஒத்துக்க மாட்டார். அவர் இந்த இதே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நாமும் கூட நம்மளுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் இல்ல ஒரு சின்ன விஷயம் ஒரிசாவில் பண்றோம் அப்படின்னா வானிலை ஆய்வுத்துறை தவறு இல்ல, அது ரொம்ப தவறான அவங்க சொல்றதுங்க. ஏனென்றால் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரிசாவில் ஏற்பட்ட அந்த நந்தா புயல் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கவங்க எல்லாம் வந்து 30 மீட்டருக்கு ஸ்டார்ம் சர்ஜ் வரும், உலகமே அழிஞ்சிரும், ஊரே அழிஞ்சிரும் சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 மீட்டர் வரும், 15 மீட்டர் வரும், இவ்வளவுதான் வரும். இதுதான் இந்த துல்லியமாக கணித்தார்கள். அந்த கணிப்பை வைத்துக் கொண்டுதான் வந்து அன்றைய ஒரிசா அரசாங்கம் செயல்பட்டது. இப்பொழுது நீங்க ஐஎம்டிக்கு போக வேண்டாம், நீங்க ரமணனை விட்டுருங்க. நம்மளுடைய அந்த பிளாகர் இருக்காரு, தமிழ்நாடு வெதர்மேன், அவர் எவ்வளவு துல்லியமா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய வெதர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமே. இல்ல எல்லாரும் ஃபாலோ பண்றது ஒரே சேட்டலைட் ஃபிகர்ஸ் தான். அதுதான் சொல்றேன், ஒரே ஃபோர்காஸ்டிங் சொல்றேன். அதுதான் ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஎம்டி ஃபிகர்ஸ் தான் திரு பிரதீப் ஜானோ இல்ல. அதுதான் சொல்றேன், ஃபோர்காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்காஸ்டிங் வந்து இந்தியன்ஸ் டாப் நாட்ச், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. we have long way to go. அத மாற்றவே இருக்க முடியாது. சேட்டலைட் எல்லாத்தையுமே சொல்லாது. அதனுடைய ரூட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு. இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு 370 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும்போது மேற்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த சேஞ்சும் இல்லாம கரெக்டா மேற்கு நோக்கி நகர்ந்தது. 2 பக்கம் நெல்லூருக்கும் சென்னைக்கும் நடுவில் இது பண்ணிச்சு. அதாவது இந்த பக்கம் சென்னை பார்டரு, அவுட்டர் ரிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைக்ளோனில் சென்னை பார்டரு, அந்த பக்கம் நெல்லூர் பார்டரு, நல்லா கரெக்டாக அப்படியே தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரே ஒரு கால்குலேஷன் என்னன்னா, அதை அந்த வேகத்தை வந்து கால்குலேட் பண்ணாங்க பாருங்க, அதை தான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சில இடங்கள்ல மட்டும் 192 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு அபிஷியல் ஃபிகர்ஸ் வரல. 140 கிலோமீட்டர் வரைக்கும் புயல் தெரியும். முன்னாடியே புயல் வந்து சுழற்சி வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியா இல்ல, விட்டு விட்டு கொஞ்சம் இது அடிச்சிட்டு கொஞ்சம் கேப் வரும். அதுக்கு இல்ல பாதிப்பு நம்ம நிச்சயம் குறைச்சு பாதிப்பு குறை சொல்லல சார். இந்த சீற்றத்தையும் நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டியது இல்ல. ஐயோ அந்த சீற்றம் இருக்குல்ல, அந்த காற்று வீசினது இருக்கு பாத்தீங்களா, கண்டினியூஸ் காற்று கிடையாது. அது இருங்க சார், நான் பார்த்துட்டு இருந்ததுனால சொல்றேன். நான் பார்த்தேன், அது வந்து கொஞ்சம் வீசும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், மறுபடியும் அடுத்து இன்னும் கொஞ்சம் வேகமா எப்படி வீசுச்சு அதுதான் பார்க்கணும். அதான் வேகமா வரும். அந்த மாதிரி விட்டு விட்டு தான், அந்த கண்டினியூஸ் இது கிடையாது. அந்த மாதிரி விட்டு விட்டு வருதுன்னா அதுல வந்து வேகம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது அவங்களுக்கு நல்லா ஸ்டடி பண்ணி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அவங்க இன்னும் நல்ல துல்லியமா கணக்கிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இதனால வெறுமனே சொன்னாங்கல்ல 90 கிலோமீட்டர் வரணும்னு சொல்லி, 90 கிலோமீட்டர் வந்தா என்ன பாதிப்பு வருங்கிறதை அவங்க கணிக்கலாம். சிட்டியினுடைய அமைப்பு தெரியும், டோபோகிராபிக்கல் கண்டிஷன் தெரியும். இந்த சிட்டியில இந்த அளவுக்கு வேகத்துல வரும்போது என்னென்ன வந்திருக்கும், பாதிப்புகள் வரும், மரம் சாயுமா, ஒரு பேனிக் ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் மரம் விழுந்தா என்னெல்லாம் செய்யக்கூடாது பாருங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க, பேனிக் பப்ளிக் சொல்ல வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில போகாதீங்க, இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் சாலைகள்ல பிரயாணிக்க வேண்டாம், அதுதானே செய்ய முடியும். மக்களுக்கு சொல்ல வேண்டாம் சார், நான் மக்களுக்கு சொல்லல. அபிஷியல்ஸ் இருக்கிறாங்கல்ல, எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியவங்க, அவங்களுக்கு சொல்லல முன்னேற்பாட்டுக்கு. என்ன சார் பண்ணுங்கிறீங்க? இந்த கம்பியோட போய் ரோட்ல நிக்கணுங்கிறீங்களா? எல்லாம் முதல்ல மக்களை பாதுகாக்கணுங்க, மக்களுக்கு சொல்ல வேண்டாங்கிறீங்களே. மக்களை பாதுகாக்கிறது ஒரு அரசுடைய முதல் கடமை. அவங்க வெளியே முன்னேற்பாடுகள் எங்க காத்து அடிக்கும் போது என்னங்க, அந்த அடிக்கிற காத்துல கூட போய் வேலை பார்த்தாங்க, ரோட்ல இருந்தாங்க, எல்லா ஊழியர்களும் போய் வேலை பார்த்தாங்க. இல்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அரசு ஊழியர்கள் அவங்க கடமையை செஞ்சாங்க. காத்து அடிக்கும் போது, மழை அடிக்கும் போது நேத்து ரோட்ல நின்று வேலை பார்த்தாங்க, எல்லாரும் வேலை பார்த்தாங்க, போலீஸ் வேலை பார்த்தாங்க, பப்ளிக் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. இல்லன்னு ஒரே சொல்லிடாதீங்க. திரு தனவேல், அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மளால ரோட்ல வர முடியுது. இல்ல இன்னமும் கூட இத பெட்டரா ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருந்திருக்க முடியும் அப்படின்னு சில விஷயங்களை முன்வச்சு. வானிலை முன்னறி பொறுத்தவரை நான் வந்து ஏஷியன் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் சென்டர் பேங்காக்கில் ஒரு வாரம் போய் பயிற்சி எடுத்தேன். இயற்கை பேரிடர் மேலாண்மைக்காகவே வருவாய்த்துறை செயலாளராக இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய 5 மூத்த அதிகாரிகள் பயிற்சிக்கு போனோம். இந்தோனேஷியாவில் குறிப்பாக வந்து உலகத்திலேயே அதிக அளவு புயலால் பாதிக்கப்படக்கூடிய நாடு இந்தோனேஷியா. ஆண்டுக்கு 30 சைக்ளோன் ஆவரேஜ், வேர்ல்டில் எந்த கண்ட்ரியும் கிடையாது. பசிபிக்கில் இருந்து ஆண்டுக்கு 30 சைக்ளோன் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மக்கள். அந்த இந்தோனேஷியாவுடைய தொலைதூர கிராமங்களில் எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் போன பேங்காக்கும் கூட கடந்த டிசம்பர்ல சென்னை எப்படி ஒரு பெருமளவில் பாதிக்கேடும் அதற்கு நிகரா அதே அளவுக்கு சிற்றத்தை சந்திச்ச ஒரு பகுதி. அவங்க வந்து இந்த ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு சேர்ந்து தான் அந்த சுனாமிக்கு பிறகு அந்த பெரிய சென்டரை ஏற்படுத்தி
அந்த சென்டர் வந்து நம்முடைய ஹைதராபாத் கூட லிங்க் வச்சிருக்காங்க. சென்னை மண்டல ஆராய்ச்சி நிலையத்திற்கு தகவல்கள் கொடுக்குறாங்க. அதாவது வானிலையினுடைய தகவலில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு சொல்கிறாங்க, டைரக்ஷன் கரெக்டாக சொன்னாங்க. நம்ம வந்து மண்டல அளவில் இந்த தொழில்நுட்பம் இந்தியா கிட்ட இருந்தாலும் நம்ம இந்தியா இது வரைக்கும் சுனாமிக்கு பிறகு நிறையா சேர் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம வெஸ்டர்ன் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரீச் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க இது வரைக்கும் மண்டல அறிவிப்பு நிலையத்தில் கொடுத்த அந்த முன்னறிவிப்பு எச்சரிக்கை என்பது நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க சொன்னது கிட்டத்தட்ட அந்த ஒரு சயின்டிஃபிக் ரேஞ்சில் அது உண்மையாக நடந்தது. ஸோ அவங்கள குறை சொல்ல முடியாது. இதில் கரெக்டாக இத்தனை கிலோமீட்டர் தான் வரும் இன்னும் பாதிப்புன்னா, ஏற்கனவே இந்த மேனுவலில் இத்தனை கிலோமீட்டர் காற்று வீசினால் இன்னென்ன ஏற்பாடுகள் வரும்ன்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியும், அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதும் மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஒன்று என்னன்னா, மக்களிடையே இருக்கிற விழிப்புணர்வு அல்லது மக்கள் சில நேரம் சாகசம் செய்கிறது. நேற்று அளவே புயல் வீசும்போது யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னா பைக்கை எடுத்துக்கிட்டு பீச் ரோடில் நிறைய பேரை பார்த்தோம். அந்த நேரத்தில் கார் ஓட்டிக்கிட்டு புயல் வீசும்போதே கடற்கரைக்கு வண்டி நிறுத்திட்டு போய் பார்க்குற ஆளில் பார்த்தோம். அதாவது மக்கள் வந்து ஒரு டிசிப்ளின், இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருதுன்னா அதை கடைபிடிக்கணுன்ற விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட வேணும். ஆனால் இந்த சேதங்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. அதில் எங்கே தவறுனா நம்ம ஃபர்ஸ்ட் கார்க்கு சொல்ல முடியாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பெருங்குறைபாடாக நான் சொல்வதற்கு ஏதுமில்லை. இந்த முடிஞ்ச பிறகு நம்ம மீட்பு நடவடிக்கைகள் நம்ம இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் வேகமாக செஞ்சுருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அதில் ஓரளவு என்னென்னா, குறிப்பாக வந்து நம்ம சாதாரணமாக இவ்வளோ மரங்கள் விழும்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து இந்த இயந்திரங்கள்லாம் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி கார்பரேஷனில் வச்சுருந்தாங்க. என்ன சொல்லுவோம், கார்பரேஷன் கமிஷனர் நேற்று மாலையில் வரையில் 38 மரங்கள் விழுந்திருக்கு. அதில் 22 நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோன்ற அளவுக்கு அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு லெவலில் வரும்போது ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்த உடனே நம்ம கையில் இருந்த இந்த எண்ணிக்கைகளும் இதுவும் போதுமான அளவு இல்லை. அது ஒரு அது ஓரளவு என்ன பண்ணால் அது எதிர்காலத்தில் வந்து இன்னும் நம்ம அதிகமாக சேமித்து வைக்கணும். அதே போல் மின்துறைகளில் இங்கே 4000 மரங்கள் தான் இருக்குன்னா, நம்ம வந்து ஃபோர்காஸ்ட்டில் வந்து இத்தனாயிரம் மரங்கள் விழுன்றது இயல்பாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3000 விழுன்னா இப்போ அமைச்சர் வந்து காலையில் 3000 வரைக்கும்னு எல்லா ஃபோர்காஸ்ட் இருந்தது. அப்போ நான் சொல்லும் போதே ஒரு பேட்டியில் சொன்னேன், இப்போ வருகிற கலெக்டர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் தோராய மதிப்பீடு, சரியான மதிப்பீடு அதை வச்சு அவர் உடனே மாலைக்குள்ளே நம்ம பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்கலாம் ஆர்வத்தினால. ஆனால் மாலை 10,000 மரங்கள் போது அவங்களால முடியல. இன்னும் முகப்பெயர் மேற்கு பகுதி எங்கள் பகுதிக்கெல்லாம் மின் இணைப்பு வரல, இன்னும் வந்து தொலைதொடர்பு செல்போன் கனெக்ஷன் இது வரைக்கும் வரல. நிறைய பகுதிகள் இருந்தாலும் முன்னேற்பாடுகள் எடுத்த அதை எப்படி பாக்குறதுக்கு அமைச்சர் நேற்றே சொல்கிறார் இரவுக்குள்ள பவர் ரெஸ்டோர் ஆயிடும், இன்னைக்கும் சொல்கிறார் இன்னைக்கு இரவுக்குள்ள ரெஸ்டோர் ஆயிடும் அப்படின்னு. ஆனா பல பகுதிகள் இன்னும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. அமைச்சருடைய உத்தரவாதத்தை யாருக்கான மெசேஜ், ஒரு தன்னுடைய துறை ஊழியர்களுக்கான மெசேஜ், இந்த மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் வீரியத்தோட செயல்படணுங்கிறதா இல்லை இந்த உத்தரவாதத்தை அட் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிறதா? அதாவது இவங்க என்ன எதிர்க்கலாம், இந்த ஃபோர்காஸ்ட் வச்சு நமக்கு தோராயமாக இவ்வளவு மரங்கள், ஒரு 1000 மரங்கள் விழுந்தால் நம்மகிட்ட இருக்கிற 6000 ஊழியர்கள் சென்னையில் இருக்கிறாங்க ஏபி போட்டவங்க, நம்ம பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து இவ்வளோ பேர் கொண்டு வந்துடலாம் அந்த 3 மாவட்டத்தை தவிர. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து தானே புயல் சமயத்தில் ஒர்க் பண்ணது, அதே போல கடந்த ஆண்டு இப்பயும் சற்று நேரத்துக்கு முன்னாடி உத்தரவாதம் கொடுக்கிறார் மினிஸ்டர், இன்னைக்கு இரவுக்குள்ள ரெஸ்டோர் ஆகும். திரு செல்வராஜ் அவர்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் காலதாமதம் ஆகும். உங்க பகுதிக்கு வர, என் பகுதிக்கு வர, நிறைய பகுதிகளுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த உத்தரவாதத்தை அது எப்படி பார்க்க, அதாவது இவங்க ஃபோர்காஸ்ட்டை வச்சு இவங்களா துறை சார்ந்த ஒரு கணிப்பீடு ஒன்று பண்ணும்பொழுது அதுல வந்து ஒரு 2000-3000 மரத்துக்குள்ள தான் விடலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்ல நான் மின்சாரத்தை ரிஸ்டோர் பண்றத பத்தி கேக்குறேன், எப்படி அதை பண்ண முடியும்னு கேக்குறேன். இட்ஸ் ஸ்டில் a very challenging. அதாவது நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா மற்ற இதை விட மின் இணைப்புகள் கூட ஒரு அபாயகரமான வேலை. நீங்க மற்ற இது மாதிரி எடுத்த உடனே வேன்ல போட்டு அனுப்பிட முடியாது. ஒரு இது பாராட்ட வேண்டியதுனால சாலை போக்குவரத்தை உடனடியாக சரி பண்ணி, முக்கியமான ரோடு இப்போ சென்னையில் எல்லா இடத்தையும் கார் போயிட்டு இருக்குது. அதை நம்ம வந்து நேற்று முதல் கொண்டு கார் போயிட்டு அதை பாராட்டி ஆகணும். மின்சாரங்கிறது சிக்கலான வேலை தான். ஆர்வத்தின் காரணமாக நாங்க பண்ணிடுறோம் இவங்க சொன்னாலும் அதை நம்ம தன்னுடைய துறையுடைய அடிப்படை ஊழியர்கள் வரைக்கும் இது மாதிரி நான் உத்தரவாதம் கொடுத்திருக்கேன், சோ we have to ensure அப்படிங்கிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆகும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏன்னா கடினமான வேலை. இறுதியான கருத்து டெக்னிக்கல் அப்சர்வேஷன் தான். அதாவது சென்னையில பாத்தீங்கன்னா முக்கியமான எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். மரம் விழுறதுக்கும் அதுக்கும் வந்து ரெஸ்டோரேஷனுக்கும் எந்த சென்னையோட மையப்பகுதி, நம்ம மையப்பகுதியை பத்தி முக்கியமான இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, முன்னறிவிப்பு இல்லாம பண்ணோம்னா இது அது வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் புயல் அந்த செயற்கை பெருவெள்ளத்திலே பார்த்தோம். பல ஐடி கம்பெனிஸ் வந்து they don't want to set up their businesses இங்க நம்மளுடைய சென்னையில. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்து அதை வந்து தடுக்க முடியாது. அதை வந்து இமீடியட்டா நார்மல்சி ரெஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் செயல்படவில்லை, அதற்குரிய இது இல்லைன்னு போது.
அதே போல ஒரு இதற்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல வந்து நம்மளுக்கு இது இருக்கு, இந்த சமயத்துல வந்து உடனடியாக அதை ரெஸ்டோர் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சாய்ஸ் நம்ம கொண்டு வந்தது இல்ல, இயற்கை கொடுத்தது. இயற்கை கொடுத்தது தான் சொல்றேன். நம்மளுடைய கருத்து என்ன அப்படி என்றால், உடனடியாக வந்து இதை வந்து நீங்கள் ஏன் சரிப்படுத்தவில்லை? மின்சாரம் மற்ற விஷயங்கள் வந்து படிப்படியாக செயல்படுத்தலாம். இப்பொழுது உடனடி தேவை மின்சாரம், அதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் எடுப்படுகிறது என்பதுதானே நம்முடைய ஒரே கோரிக்கை. இறுதியான கருத்து செல்வி சரஸ்வதி. சரவணனுக்கு மின்சாரம் எவ்வளவு முக்கியத்துவம் தேவை என்பது நிச்சயமா அரசுக்கும் தெரியும். இன்றைக்கு மின்சாரம் என்பது இன்னைக்கு சென்னையில மட்டுமே 1-2 கோடி பேர் கிட்ட வசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே அண்டர் கேபிள் ஆரம்பிச்சு நிறைய இடத்துலையும் போட்டாச்சு. எதிர்காலத்தில் இந்த மாதிரி வரும்போதும் மின்சாரம் நிலையாக இருக்க வேணுங்கிறதுக்கு அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் திட்டங்களையும் அரசு இன்னைக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் ஏன் சொன்னார்னா, அவர் வந்து வேலை வாங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஆட்களை. அவர் சொல்லும் போது, அமைச்சர் சொல்லும் போது ஆட்களும் அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த வேலையை முடிக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு ஆட்கள் வேலை செய்யறாங்க. அதுக்குதான் அமைச்சர் சொல்றாரு, நான் சொல்றேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கரண்ட் வரணும் போது அந்த வேலையை அவர்கள் ஏற்று செய்வதற்கு அது நிச்சயமா இல்லைங்க. அமைச்சர் சொல்லும் போது வேலை நடக்காம அமைச்சர் சொல்ல முடியாதுங்க. ஒரு வேலை நடக்காமல் அந்த துறை மாண்புமிகு அமைச்சர் நாங்க கொடுக்கிறோம் சும்மா பேட்டி கொடுத்துட்டு போயிட முடியாது. இது அரசாங்கம், விளையாட்டு இல்ல, தனிப்பட்ட ஒரு பேட்டி அல்ல. ஒரு அரசாங்கத்தின் அந்த துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும் போது அந்த வேலை நடக்காமல் மாண்புமிகு அமைச்சர் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு அரசு இருக்கு. நாங்க சொல்றோம்னா செய்யறதான் சொல்லுவோம். ஹோப்ஸோ அவரோட உத்தரவாதன்படி விரைந்து மின்சாரம் ரிஸ்டோர் ஆகி நார்மல்சி வந்தா எல்லோருமே மகிழ்ச்சி அடைவோம். ஆனா அந்த ஒரு உத்தரவாதம் வந்து எவ்வளவு பிராக்டிக்கல், இன்னும் கூட நிறைய சவால்கள் இருக்கிறது, எல்லாம் குறைச்சு மதிப்பிட முடியாது. இந்த ஒரு சீற்றம் அப்படிங்கிறது இயற்கை இன்னொரு முறை சென்னையை சோதிச்சிருக்கிறது. சென்னையை பற்றி நம்ம அதிகம் பேசிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய பல பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்துடைய பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பல பகுதிகள் அண்டர் கிரவுண்ட்ல கேபிளால இணைக்கப்பட்டது. தாண்டி இந்த ஒரு பில்லர் மூலமா இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பங்கள் மூலமா சரிந்திருக்கக்கூடியதெல்லாம் சரி செய்யறது அப்படிங்கிறது மிக 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 சவாலான ஒரு விஷயம். இதெல்லாம் உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த ஒரு டைம்லைன்லேயே வந்தா சரி, இல்ல ஒரு துரிதமாக எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு பேரிடர்லையும் there is a lesson to learn. இன்னும் பெட்டரா கையாளுறதுக்கான ஒவ்வொரு பாடத்தையும் விட்டு செல்கிறது. அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கு நன்றி.